வணக்கம். என் பெயர் கமலேஸ்வர். வலிமையிலே வசப்பட என்னதான் சொல்கிறது நம்ம திருக்குறள் தெரிஞ்சுக்கலாமா? இந்த கோர்ஸ் எனக்கு 6வது கோர்ஸ். இந்த கோர்ஸை வெற்றிகரமாக படித்து முடிக்க எனக்கு உதவிய திருவள்ளுவரையாக்கும் திருக்குறள் சாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த கோர்ஸில் நான் நிறைய நல்ல அரிய விஷயங்களை நான் தெரிந்து கொண்டேன். அதிலிருந்து நான் சிலதை மட்டும் உங்களிடம் நான் கூறப்போகிறேன். நம்ம உணவை எப்படி உண்ண வேண்டும் என்றும் திருக்குறள் கூறுகிறது. அதாவது எப்படின்னா, நம்ம செரிமானம் ஆகும் அளவு தான் நம்ம சாப்பிட வேண்டும். அதே மாதிரி பசிக்கும் நேரத்தில் தான் நம்ம சாப்பிட வேண்டும். நம்ம திருக்குறள் படித்தோம் என்றால் நம்மால் நலமுடன் வாழ முடியும். நம்ம இப்பொழுது நம்மளுடைய உடம்பு பஞ்சபூதங்களோட தொடர்பு கொண்டிருக்கிறது. அதனால நெருப்பு, நீர், காற்று இந்த 3லேருந்து எதனா ஒன்று மட்டும் அதிகமானாலும் குறைஞ்சாலும் நமக்கு நோய் தான் உண்டாகும். இதை திருவள்ளுவர் ஐயா ஒரு திருக்குறள் மூலம் கூறுகிறார். அது என்னவென்றால், மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணிய 3. நம்ம மன உறுதியோடு நம்ம செயல்பட்டால் தான் நம்மளால் வெற்றியை அடைய முடியும். நம்ம ஆற்றல் உள்ளவருடன் எப்படி பழக வேண்டும் என்றால், நம்ம ரொம்ப நெருங்கியும் பழகாமல் ரொம்ப விலகியும் பழகாமல் 2த்துக்கும் இடையான அளவிற்கு தான் நம்ம பழக வேண்டும். உதாரணத்திற்கு தீ, அதாவது தீயை நம்ம ரொம்ப அதிகப்படுத்தினாலும் நமக்கு தான் ஆபத்து. அதே மாதிரி நம்ம தீயை விட்டு விலகி போனாலும் நம்மளால் சமைத்து சாப்பிட முடியாது. அதனால தீயை எப்படி அளவிற்கு பயன்படுத்துகிறோமோ அதே மாதிரி அளவிற்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ஆற்றல் உள்ளவருடன் நம்ம பழக வேண்டும். நம்ம ஒரு செயலை செய்கிறோம் என்றால் அதில் 5 விஷயங்கள் மிகவும் முக்கியமாக நம்ம யோசித்து செயல்பட வேண்டும். அது என்ன என்றால், பொருள், கருவி, காலம், வினை, இடம். இந்த 5ஐயும் யோசித்து செயல்பட்டால் நம்மால் வெற்றியை காண முடியும். இதை ஒரு திருக்குறள் மூலம் திருவள்ளுவர் ஐயா கூறுகிறார். அது என்னவென்றால், பொருள், கருவி, காலம், வினை, இடம் 5ம் இருள் தீர எண்ணி செயல். நம்ம இறைவனின் அருள் பெற வேண்டும் என்றால் நம்ம இறைச்சி சாப்பிடாமல் இருக்க வேண்டும். இறைச்சியை சாப்பிடக்கூடாது என்றும் ஒரு அறிவியல் காரணம் உண்டு. எனக்கு இந்த கோர்ஸில் பிடித்த குறள் என்னவென்றால், கொல்லான் மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும். இந்த குறளுடைய பொருள் என்னவென்றால், நம்ம இறைச்சியை சாப்பிடாமல் இருந்தால் எல்லா உயிரும் நம்மை கைகூப்பி வணங்கும். இந்த கோர்ஸை எல்லாரும் படிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.